ஃப்ளோரல் ஃபார்முலா, அப்புறம் ஃப்ளோரல் டயகிராம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து சிபிஎஸ்சில படிக்கக்கூடிய 11த் கிரேட் ஸ்டூடண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் பயாலஜி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும், பாட்னி ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெயினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ளவர்ல நம்ப பிராக்ட் அப்படின்ற பார்ட்ட பார்க்குறோம். அத வந்து பிஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அத பிராக்டியேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராக்டியேட் கீழ தண்டுல உங்களுக்கு பூக்கு கீழ பார்க்க முடியும். கிரீன் கலர்ல இருக்கும். இதே இந்த பிராக்டியேட் இல்லாத பூவ நம்ம வந்து பிராக்டியோலேட் அப்படின்னு சொல்லணும். அத இபிஆர்ன்னு டினோட் பண்ணணும். அடுத்தது ஒரு ஃப்ளவர் ஆக்டினோமார்பிக் அப்படின்றதுக்கு இந்த சிம்பிள் டினோட் பண்ணணும். ஆக்டினோமார்பிக் அப்படின்னா ஒரு ஃப்ளவர நீள் வாக்குலயும் இந்த மாதிரி 2 பகுதி எந்த பகுதியில வெட்டினாலும் உங்களுக்கு ஈக்குவல் பார்ட் கிடைக்கும். அடுத்தது ஜைகோமார்பிக் அப்படின்னா ஒரு ஃப்ளவர ஒரே ஒரே நீள் வாக்குல மட்டும் தான் வெட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு 2 ஈக்குவல் பார்ட் தான் கிடைக்கும். இதுதான் ஜைகோமார்பிக். அதுக்கான சிம்பிள் இது. இப்போ மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் 2ம் சேர்ந்து இருந்ததுன்னா, அந்த பூவ பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு பூல இதுல ஒரு ஆந்தரும், கைனீஷியமும் அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ இத பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு பூல ஒரே ஒரு செக்சுவல் ஆர்கன் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஸ்டேமன் இருந்தாக்கா அத ஸ்டெமினோட் அப்படின்னு அந்த ஃப்ளவரையே சொல்லணும். இதே ஒரு ஃபீமேல் பார்ட் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர பிஸ்டிலேட் அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த ஃபீமேலோ, மேலோ எந்த பார்ட்டும் இல்லாத அந்த ஃப்ளவர வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லணும். நியூட்டர். இதுல ஃபீமேலோ, மேல் பார்ட் இந்த கைனீஷியமோ, ஆண்ட்ரீஷியமோ இருக்காது. இபிஐ அப்படின்னா எபிகேலிக்ஸ். இது நம்ம ஒரு ஃப்ளவர்ல ஆல்ரெடி கேலிக்ஸோடைய பெட்டல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழ இன்னொரு ரிம் ஆஃப் லேயர் ஆஃப் கேலிக்ஸ் இருந்ததுன்னா, அது எபிகேலிக்ஸ். இபிஐ அப்படின்னு டினோட் பண்ணணும். அடுத்ததா நம்ம கேலிக்ஸ். அப்படின்னு டினோட் பண்ணணும். அத CALYX கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேலிக்ஸ் எத்தன நம்பர் இருக்கு? 2ஆ? 3ஆ? அப்படி. அதே சேர்ந்து இருந்தா யுனைட்டட் பிராக்கெட்குள்ள போடணும். இதுவே மாதிரி தான் கொரோலாவும். கொரோலா தான் நம்ம கலர்ஃபுல் பெட்டல்ஸ். ஸோ இந்த கொரோலாவும் எத்தன நம்பர் அப்படின்னு டினோட் பண்ணணும். அத CN அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த கொரோலால இருக்கக்கூடிய எல்லா பெட்டல்ஸும் சேர்ந்து இருந்தா யுனைட்டட். அத பிராக்கெட்குள்ள போடுவோம். த ஃபியூஸ்ட் கொரோலா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பீரியாந்த். பீரியாந்த்னா அப்படி ஒண்ணும் இல்லங்க. இந்த கேலிக்ஸும் கொரலும் சேர்ந்து ஒரே பெட்டலா இருந்தா பார்க்க பண்ணணும். அத வந்து அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த ஆண்ட்ரீஷியமும் டிஃபர் இன் நம்பர். அதாவது ஜாயிண்டா இருக்கும். இப்போ ஒரு ஆந்தர் தனியா, மீதி ஒரு 9 ஆந்தர் தனியா இருக்கலாம். சேர்ந்து இருக்கலாம். இத டைஅடல்பஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 9+1 ஆந்தர் கண்டிஷன். ஃபிலமென்ட்டோட ஆந்தர் சேர்ந்திருக்கு. ஸோ இதையும் பிராக்கெட்குள்ளேயும் டினோட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கைனீசியம்க்கு மேல ஆந்தர் வந்து ஜாயிண்டடா இருந்தது, யுனைட்டடா இருந்தது அப்படின்னா, இது வந்து யுனைட்டட் அப்படின்னு சொல்லலாம். இத சன்ஃப்ளவர் உடைய டிஸ்க் ஃப்ளாரட்ல பார்க்க முடியும். அடுத்ததா கைனீசியம். ஸோ கைனீசியம் தான் ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இத ஜீன்னு டினோட் பண்ணணும். இதுவும் சேர்ந்து இருந்தா பிராக்கெட்ல போடணும். யுனைட்டடா இருந்தா. இப்போ கைனீசியம் ஒண்ணா இருந்தா தனியா இருக்கும். யுனைட்டடா இருந்தா இப்படி சேர்ந்து இருக்கும். ஜாயிண்டா இருக்கும். அடுத்தது கைனீசியம் அது சுப்பீரியரா அப்படின்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கைனீசியம் வந்து மேல இருக்கு. எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸுக்கும் மேல இருந்தாக்கா அது கைனீசியம் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம். இதே கைனீசியம் இன்ஃபீரியர் அதாவது லைன வந்து ஜிக்கு மேல போட்டோம்னா இன்ஃபீரியர். அப்போ இந்த கைனீசியம் பார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெம்முக்கு கீழ இருக்கு. ஸோ எல்லா ஃப்ளோரல் பெட்டல்ஸும் இந்த ரிம்முக்கு மேல இருக்கு. இத தான் நம்ம வந்து கைனீசியம் இன்ஃபீரியர் அதாவது இன்ஃபீரியர் கைனீசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்தரும் கொரோலாவும் அதர்ஷனோட காணப்பட்டா, சேர்ந்து காணப்பட்டா அத எபிபெட்டாலஸ் ஸ்டேமன் அப்படின்னு சொல்லணும். தரும் பீரியாந்தும் நம்மளுக்கு சொன்னோம் இல்லையா கேலிக்ஸ் அண்ட் கொரோலா சேர்ந்து இருக்கிற அந்த பீரியாந்தும் சேர்ந்து இருந்தா அத எபிஃபில்லஸ் அப்படின்னு சொல்லணும். இது உங்களுக்கு தெளிவா ஸோ இதுல ஃப்ளோரல் டயகிராம் பத்தி பார்ப்போம். இந்த ஃப்ளோரல் டயகிராம் இப்ப இந்த பக்கத்துல பூவோட இருக்க ஸ்டெம்மோட இருக்க பூ பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற பகுதி இந்த பகுதி தான் நம்மளுக்கு பிராக்ட்ன்னு சொல்றோம். ஸோ அத எப்படி வரையணும்னா, இந்த மாதிரி ஒரு கர்வோட ஒரு கூர்மையான பகுதியோட வரையணும். இதுதான் வந்து பிராக்ட். ஸோ அடுத்த பகுதி இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த வந்து பிராக்டியோல். ஓகேங்களா? இது பிராக்ட். நெக்ஸ்ட்டா இருக்கக்கூடியது பிராக்டியோல். அடுத்தது இங்க கிரீன் கலரா இருக்கக்கூடியது தான் கேலிக்ஸ். இந்த கேலிக்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து இது யுனைட்டட் அப்படின்ற டினோட் பண்றதுக்கு இப்படி வரைஞ்சிடுறோம். ஒரு சி ஷேப்ல. ஸோ இதெல்லாம் கேலிக்ஸ். ஸோ இது யுனைட்டடா இருக்கு. அடுத்த லேயரா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, இது கொரோலா. ஸோ கொரோலா வந்து யுனைட்டடா இல்ல. யுனைட்டட்னா இப்படி இருக்கணும். யுனைட்டடா இல்ல. பட் ரொம்ப பக்கம் பக்கமா இருக்கு.
அடுத்தது இது என்ன சிம்பல் அப்படின்னா, நம்ம வந்து மதர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இத. இதுதான் நம்மளுடைய இந்த ஸ்டெம்மோடைய பகுதி. இது மதர் ஆக்சிஸ். இப்போ அதுக்குள்ள பெட்டல்ஸ்க்குள்ள பார்த்தோம்னா, நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5 ஆந்தர் இருக்கு. ஸோ அதே மாதிரி 5 யுனைட்டடான கைனீசியம் இருக்கு. உள்ள வந்து ஓவாரி நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஃபர்ஸ்ட்டு பிராக்ட் இருக்கிறதுனால பிஆர், அப்புறம் பிராக்டியோலும் இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு. ஸோ அதனால பிஆர்எல். இந்த பூவ பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டயகனல்ல கட் பண்ணாலும் நம்மளுக்கு ஈக்குவல் பார்ட் கிடைக்கும். ஈக்குவல் பாதி கிடைக்கும். இப்ப எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, ஈக்குவலா 4 பார்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எப்படி கட் பண்ணாலும் நம்மளுக்கு ஈக்குவலான பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக்ன்னு சொல்லலாம் இத. அதுக்கப்புறம் இந்த பூவுல வந்து 2 மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் இருக்கு. ஸோ இது பைசெக்சுவல் ஃப்ளவர். அதுக்கப்புறம் இது வந்து கேலிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? கேலிக்ஸ் எத்தன இருக்கு நம்மளுக்கு? 5 யுனைட்டடா இருக்கு. ஸோ இது யுனைட்டட் கேலிக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அடுத்தது கொரோலா. கொரோலாவும் 5 இருக்கு. அது வந்து யுனைட்டட் இல்ல. ஸோ அப்படியே விட்டுர்றோம் நம்ப. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியமும் யுனைட்டடா இல்ல. இப்போ யுனைட்டட்னா இப்படி இந்த கொரோலாவோட சேர்ந்து இருந்தாக்கா அது யுனைட்டட்ன்னு சொல்லலாம். அப்போ ஆண்ட்ரிஷியமும் கொரோலாவையும் இப்படி ஜாயின் பண்ணணும். ஆண்ட்ரிஷியம் கொரோலாவையும் இப்படி ஜாயின் பண்ணணும். இப்ப இது வந்து சேர்ந்து இல்ல. ஸோ அதனால நம்ம தனியா இருக்கிறதுனால ஜஸ்ட் 5 மட்டும் போட்டுர்றோம். எத்தன நம்பரோ அந்த 5. ஸோ இதுல கைனீசியம் யுனைட்டடா இருக்கு 5. ஸோ இது சுப்பீரியரா, இன்ஃபீரியரா அப்டின்னா அந்த ஃப்ளவர பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப கீழ இந்த இடத்துல பல்ஜ்டா இல்ல. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த கைனீசியம் கண்டிப்பா சுப்பீரியரா தான் இருக்கணும். ஃப்ளோரல் சிம்பிள்ஸ், ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயகிராம் இது 3ம் உங்களுக்கு நல்லா புரியிற மாரி சொல்லியிருந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னு நெனச்சீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேட்ஜ் ஆஃப் லைஃப் சயன்ஸ். தேங்க் யூ.